தேர்தல் ஆணையத்தில் இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதிமுகவினுடைய அந்த இரட்டலை பொதுச் செயலாளர் அந்த வழக்கினுடைய விசாரணை திரும்ப தொடங்கியிருக்கு. குறிப்பாக எடப்பாடி, ஓபிஎஸ், கேசிபி உள்ளிட்ட எல்லாருக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. திடீர்னு இந்த வழக்கு இப்போ வரதுக்கான காரணம் என்ன? எலெக்ஷனுங்க, நான் தான் சொல்கிறேன்னு, தீவிரவாத தாக்குதல் வரும், மத கலவரம் வரும் அப்படின்னு பழனிசாமி காலை வாரிவிட்டார். என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், அவர் அமித்ஷா கூப்பிட்டு வந்தபோது அப்படியே போட்டு பம்பா உட்காந்துருந்தார். ஆமாம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகேன்னாரு. அப்படி அந்த பக்கம் போன அப்புறம் 2 எம்எல்ஏ 3 எம்எல்ஏ கொடுப்பேன் இருக்கிறதா இருந்தால் இல்லாட்டி போயிட்டார்ல, காலை வாரிட்டார்ல, ஆட்சியில் பங்கெல்லாம் கிடையாதுட்டார்ல. ஓ, அப்புறம் என்னாச்சு? இப்போ அமித்ஷா மூஞ்சில் விளக்கெண்ணெய் வடியுது. உடனே தான் ஆரம்பிச்சுக்கிட்டாங்க ரெட்டை இலை முடக்குவேன்னு. ரெட்டை இலை காலாவதியாகி ரொம்ப காலம் ஆச்சுங்க. 10 12 எலெக்ஷன் தோல்வியும் வந்து ரெட்டை இலையில் தான் பழனிசாமி போட்டிக்கிட்டார். தோற்று தானே போச்சு. ரெட்டை இலையுடைய மகத்துவமெல்லாம் போய் ரொம்ப காலம் ஆச்சு. அப்படி ஒன்று? ஆமாம், அதெல்லாம் அந்த காலம். எப்படி சார்? அப்போ இப்போ கண்டினியூஸாக தோல்வி ஆகிடுச்சுங்க. கடைசியில் எலெக்ஷனில் நிற்காமல போட்டார் அவர். அதுதானே நிலைமை. அந்த அளவுக்கு அந்த ரெட்டலைக்கான கரிஷ்மா, அந்த ரெட்டை இலைக்கான கரிஷ்மா முடிஞ்சு போச்சு. ஓ, இன்றைக்கி ரெட்டை இலையை பார்த்து ஓட்டு போடுறதுக்கு யாரும் இல்லை.